ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். கெஸ் த சாங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் இங்கே உட்காந்துருக்கோம்னா கரண்ட் இல்லை வீட்டில், அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களோட மிஸ் பண்ண பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் சேலஞ்ச் பண்ணலாமா இல்லை vlogsல போடலாமா, எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு சில அண்டர் ரேட்டட் சாங்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்டர் ரேட்ஸ்னால் ரொம்ப அப்படியே சொல்ல முடியாது, ஆனால் இந்த அண்டர் ரேட்டட் சாங்ஸில் என்னோட பிளேலிஸ்ட்டில் லூப் மூடில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சில சாங்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி மேடம் எடுத்திருக்கீங்க? நான் வந்து சாட்ஜிபிட்ட கேட்டு எடுத்திருக்கேன். சாட்ஜிபிட்ட கேட்டு சாங் லிரிக்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மூத்தவங்களுக்கு இல்லை நீ தான் அண்டர் ரேட்டட் எடுத்திருக்கேன், நீயே ஃபஸ்ட்டு சொல்லு. சரி, உங்கள் அம்மா கூட. சரி, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்டேன். தொலைவில் உன்னை பார்க்கையிலே உயிரில் ரணம் சேர்கிறது, அருகில் வந்தால் துடித்தேன் தவித்தேன், நினைவில் உன்னை ஞாபகம். பாட்டு அந்த அந்த டோன்ல பாடத்திறன கூட வராது. பாட்டோட பேர் தொலைவில் உன்னை பார்த்து கனமேலாம் இல்லவே இல்லை. பறவையா பறக்க இல்லை 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 இல்லை. இன்னொரு டைம் இதுக்கு சொல்லு. தொலைவினில் உன்னை பார்க்கையிலே உயிரினில் ரணம் சேர்க்கிறது, அருகினில் வரத்தானே துடித்தேன் தவித்தேன். தெரியல. கண்ணீரிலே கண்ணீரிலே. அவரோட திலீப் குமார் சாங்ஸ்லாம் கேட்டால் அப்படியே அப்படியே மனசு வெடிச்சிருங்க, அந்த மாதிரி இருக்கும் அவர் சாங்ஸ்லாம். யார் யாரெல்லாம் அவரோட சாங்ஸ் கேட்குறீங்க சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவா. நான் தான் சொன்னேன் நான் அண்டர் ரேட்டட் சாங்ஸ், ஆனால் இந்த சாங்ஸில் என்னோட பிளேலிஸ்ட்டில் லூப் மூடில் போயிட்டு இருக்கிற சாங்ஸ். நீ எந்த வகையில் எடுத்தேன்னு வேறு தெரியலையே. தொலைவினில் உன்னை பார்க்கையிலே உயிரினில் ரணம் சேர்க்கிறது. எப்படியோ இந்த பாட்டு நான் நிறைய டைம் நோட்ஸ் வச்சிருக்கேன். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. அப்புறம் கெஸ் கெஸ் கெஸ். என்னோட சொல்லு. தேவதை அவள் தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. அம்மா வச்சிருக்கேன். என்னது? அம்மாவோட அந்த இந்த இன்ட்ரோ என்ன இன்ட்ரோ வீடியோ கவி சொல்ல. அப்ப என்ன சொல்லு. துளி 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 துளியாய் துளி துளி மழை எங்க மழையாய் வந்தாலே தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உன் நெஞ்சில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் ஏதடா என் கண்ணா, உன்னை ஒரு முறை அணைத்து கொண்டால் சரணமாகுமே என் மன்னா. இன்னொரு டைம் சொல்லு. உன் நெஞ்சில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் ஏதடா என் கண்ணா, உன்னை ஒரு முறை அணைத்து கொண்டால். அது அந்த சித்தார்த் பாட்டா? இல்ல, சரணமாகுமே என் மன்னா. தெரியலையா? ஏங்குகிறேன் நீ பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே, உன் நெஞ்சு ஒரு முறை சாய்ந்து கொண்டு மரணம் ஏதடா எனக்கு. நான் செம்மையா இருக்கும் சாங். அப்பா இந்த பாட்டு எனக்கு தெரியுது, எனக்கு அனுப்பிச்சுடு. என் ஜீவன்
நீதானே என தோன்றும் நேரம் இதுதானே நீ என் ஜீவன் ஜீவன் நீதானே என்னை தோன்றும் என தோன்றும் நேரம் இதுதான். நான் எடுத்திருக்க சாங் கூட ரொம்ப அண்டர்ரேட்டட் சாங்ஸ் அவ்வளோ பார்த்து. ஆனால் இவங்க எடுத்திருக்க சாங் எல்லாமே கேட்டிருக்கேன். ஆனால் இவங்க படிக்கிறத வச்சு பார்த்து எனக்கே சாங் தெரியல. அப்படித்தான் படிக்கணும். தெரியல, சத்தியமா தெரியலையா? அது அந்த லைன் பாடு. என் ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் நீதானே நீ இல்லை இல்லை என்றாலே என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதே. சத்தியமா தெரியல. இல்லை என்று நீ சொன்னான் என் காலம். அதெல்லாம் சொன்ன கண்டுபிடிச்சிருந்தா இந்த லைன் சொன்னேன். சரி, எங்க அம்மா சுடுற போண்டா ஸ்மெல் வேற வாசடிக்கு பசிக்குது. அண்ட் இது சொன்னாலே எங்கள் அக்கா கண்டுபிடிச்சிருந்தேன். சொல்லு, நீதான் தெய்வமானாச்சு சொல்லு. இந்நேரம் இந்த நேரம் இந்நேரம் இந்த நேரம் பின்னே நகர கூடாதா உன் மீது வந்த காதல் உள்ளே புதையாதா. நான் கரெக்டா அதுவே பாடிட்டேன். அப்புறம் என்ன? கல் தோன்றி மண் தோன்றி காலத்தின் முன் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல். இந்த பாட்டு ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி வான் தோன்றி ஆனால் பாட்டு தெரியல. ஆனால் பாட்டு தெரியும். பட் இவங்க படிக்கிறத வச்சு எனக்கு அந்த லிரிக்ஸ் ஞாபகம் வரல. உங்களுக்கும் ஞாபகம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கா. எனக்குலாம் ஒன்றும் வரல. பனி கூட்டம் அதிசயம். அதிசயம் சொன்னா கண்டுபிடிச்சிருந்தா நான் அதிசயம் சொல்லல. சரி, முன்னும் 300 ஆண்டுகள் ஒன்றாய் நாம் வாழ்ந்த ஞாபகம் ஏங்கி நான் பெற்ற என் வரம் ஐயோ இப்போது யாரிடம் உன்னை பாராது முத்தம் தாராது இனி தூங்காது என் கண்களே. இன்னொரு டைம் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. 300 ஆண்டுகள் ஒன்றாய் நாம் வாழ்ந்த ஞாபகம் ஏங்கி நான் பெற்ற என் வரம் இப்போ ஐயோ இப்போ யாரிடம். நேற்று என் நோட்ஸ் கேட்டிருந்தா கூட இதுதான். இல்லை, எனக்கு இந்த பாட்டு தெரியும். நான் அடுத்த லைன் சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லு. அடுத்த லைன் பார்த்தேப்பா. சரி, எனக்கு தெரியல, சொல்லு. ஐயோ, ஜிவி பிரகாஷ் பெண்ணே பெண்ணே சாங். பெண்ணே பெண்ணே சாங் இதுவும் இருக்கு. ஓ பெண்ணே பெண்ணே ஓ பெண்ணே லைனா படி. 300 ஆண்டுகள் ஒன்றை நாம் வாழ்ந்த ஞாபகம் பெண்ணே பெண்ணே அழைகிறேன் அருகில் அன்றிலாகி அழுகிறேன் பெண்ணே பெண்ணே நீயும் எங்கே என்றே தேடி திகைக்கிறேன். இந்த ரெண்டு பாட்டு எனக்கு ரெண்டு பாட்டு என்னன்னே தெரியல. செம்மையா இருக்கும். நேற்று நோட்ஸ் நானா இதயத்தை எதற்காக இடம் மாற்றினாய் இனிக்கும் ஒரு துன்பத்தை குடியேற்றினாய். உயிரை எனது உயிரும் தனியோடு என்னது நோ தெரியலையா? உனக்கென நான் எனக்கென நீ அந்த வரதான். ஓ, எழுதி வச்சிருக்கிய எங்கேயாச்சு? இல்லை. எங்க எழுதி வச்சிருக்கிற? எழுதல. அடுத்த பாட்டு சொல்லு. லாஸ்ட். ஐயோ, பூக்கள் உதிரும் சாலை வழியே பேசி செல்கிறேன் மரங்கள் கூட நடப்பது போல் நினைத்து கொள்கிறேன் கடிதம் ஒன்றில் கப்பல் செய்து மலையில் விடுகிறேன் கனவில் மட்டும் காதல் செய்து இரவை கொள்கிறேன். சத்தியமா தெரியல. அட்லீஸ்ட் சொல்லி எங்க அக்கா கண்டுபிடிச்சிரும். என்ன சொல்ல பாப்பா, அதை கண்டுபிடிச்சாங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு. கொடுமுடு யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ உன் கனவில் நிறைவது யாரோ என் சலனங்கள் தீர்த்திடாராயோ. அவனுக்கு இந்த பாட்டு தெரியாது நீ சொல்ற பத்தியோக்கா.
மனசே இல்லைக்கா எனக்கு. சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் முன்னாலே சேருதே பாரம் கூடுதே. ஐயோ, தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே. ஐயோ, இந்த பாட்டு தெரியும். இது என்ன போட்டு கடிக்கிட்டு? இந்த பாட்டு தெரியும்க்கா, ஆனா இப்ப ஞாபகம் வரலக்கா. சத்தியமா ஞாபகம் வரலக்கா. என்ன சொல்ல ஏது சொல்ல அது. சரி, நான் தான் வின்னர். என்ன கண்டுபிடிச்ச? ஒரு பாட்டு என்ன கண்டுபிடிச்சேன். நீ ஒரு பாட்டு கண்டுபிடிச்சேன். கண்ணு ரெண்டும் சொருகுதே காரணம் என்ன? உன்னிடத்தில் இருந்திடும் ஆயுதம் என்ன? நீரலையாய் மயிலிறகாய் கண்ணி உடல் மிகு என்னது மிதக்குதே அதிசயம் என்ன? சத்தியமா தெரியல. வேற லைன் சொல்லிட்ட. உன்னை விரும்புகிறேன் ஆழமாய் என் உலகம் கரைவதேனோ மாயமாய் விலகி நீ இருந்தால் நியாயமாய் வா உருட்டி. இல்ல சாரி, லைன்ஸ் அப்படிதான் இருக்கு. நானும் தப்பா படிக்கல. வா உருட்டி விளையாடலாம் தாயமாய். லைன்ஸ் தப்பா இருக்கு, நான் தப்பா படிக்கல. ஆனா இந்த பாட்டுல இப்படி ஒரு லைன் வரும்ன்றது நான் இப்பதான் பார்க்கிறேன். நீ சொல்லிதான் எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. லூசு. ஆனலுக்கு இப்படி இருக்குமா? எனக்கு அது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் தெரியும். இப்படித்தான் டான்ஸ் ஆடலாம். டிங்கிரி டிங்கிரிட்டா சொருகுதே காரணம் என்ன? உன்னிடத்தில் இருந்திடும் ஆயுதம் என்ன? நீரலையில் மயிரிலகாய் கண்ணி உடல் மிதக்குதே அதிசயம் என்ன? சரி சரி சரி, நீங்க தான் வின்னர். போங்க. இதே மாதிரி சேலஞ்ச் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணலாமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சந்திப்போம். பாய். டாடா, பை பை. போ.